மாற்றிய உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். டி.ஆர். பாலு தன்னுடைய கடிதத்தில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார், விவரங்கள்? இல்லாத நிலையில தலைமைச் செயலாளரை மாற்றியும் RSS ஆதரவாளரை டிவிஎஸ்ஸின் தலைமை இயக்குநராகவும் நியமித்து பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவை திரும்ப பெற வேண்டும் என்று திமுகவுடைய பொருளாளர் டி.ஆர். பாலு தெரிவித்திருக்கார். தொடர்ந்து தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக பணியாற்ற வேண்டும் முருகானந்தத்திற்கு பதிலாக சாய்குமாரையும் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக நியமித்திருப்பதாகவும், இந்த தன்னிச்சையான மற்றும் நியாயமற்ற பணிமாறுதலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் கடும் எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். முருகானந்தம் குறித்து எந்தவித ஒரு முக்கிய அரசியல் கட்சியும் எவ்வித புகாரும் அளிக்கவில்லை. அவர் அப்பதவியிலிருந்து இடமாற்றம் செய்யப்படுவதற்கு எவ்விதமான தர்க்க ரீதியான அல்லது நியாயமான காரணங்களும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து இது குறித்து அவர் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல தங்கள் உத்தரவை உடனடியாக திரும்ப பெற்றுக் கொண்டு முருகானந்தம் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலராக பணியமர்த்த கேட்டுக் கொள்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கார். அதே போல 2020 சந்தீப் மிட்டல ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவுடைய இயக்குநராக தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. தமிழ்நாட்டின் தற்போதைய ஆளுங்கட்சியாகவும் மிகப்பெரிய அரசியல் கட்சியாகவும் திகழும் திமுகவின் சார்பில் டாக்டர் சந்தீப் மிட்டல் அவர்கள் டிவிஎஸ்ஸின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்படுவதற்கு கண்டனத்தையும் ஆட்சேபனையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து இதனுடைய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து விளக்கியிருக்கிறார். இரண்டாவதாக டிவிஎஸ்ஸின் செயல்பாடுகளின் நன்மையை கருத்தில் கொண்டு பார்க்கையில் களங்கமற்ற நேர்மை, நடுநிலைமை மற்றும் எவ்வித குறைபாடுகளுமற்ற பணிப்பதிவு ஆகியவற்றை கொண்ட ஒரு அதிகாரியை மட்டுமே டிவிஎஸ்ஸின் தலைவராக நியமித்திருக்க வேண்டும் என்றும், சந்தீப் மிட்டல் அவர்கள் பாஜக மற்றும் RSS அமைப்பின் ஆதரவாளர் என்பது அனைவரும் அறிந்த ஒரு உண்மையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து பாஜக தலைமையிலான தேர்தல் காலத்தில் பிரதான எதிர்க்கட்சியாக போட்டியிடும் அதிமுகவை உள்ளடக்கியதுமான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாகவே அவர் செயல்படுவார் என்பதில் எங்கள் மனதிலும் தமிழ்நாட்டு மக்கள் மனதிலும் எவ்வித ஐயமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். சந்தீப் மிட்டல் தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவாக இருப்பதால் அவரை மாற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். ஒரு நடுநிலையான மற்றும் பாரபட்சமற்ற அரசியல் அமைப்பாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் எனும் நிறுவனம் பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் முகவராக செயல்படுவதாகவும் மிகவும் துரதிர்ஷ்டமானது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கோகுல்.